நண்பர்களே வணக்கம். மகிழ்ச்சியான செய்தி. இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் புகார் ரூபாய் 397 கோடி ரூபாய் எப்படி செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மின்சார வாரியத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்ததுங்கிறத ஆதாரபூர்வமாக வெளிக்கொண்டு வந்திருந்தோம். அந்த புகார் மீது சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாம் போட்ட ஒரு வழக்கில். ஸோ இப்போது இந்த ஆர்டர் தான், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஆர்டர் தான் என் கையில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பலமுறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஒரு அரசாங்கம் ஒன்று கொள்முதல் பண்ணுறாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் போட்டி போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் சொல்லணும். குறைஞ்ச விலை சொல்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அது மார்க்கெட் ரேட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்கிறது பார்க்கணும். இவ்வளோ தான் சிம்பிள். இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, 34 பேர் கொட்டேஷன் கொடுக்குறாங்க. 34 பேரும் ஒரே ரேட்டு. இப்போ 250 kV எடுத்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் 2021 இது நடக்கக்கூடிய காலகட்டம் திமுக ஆட்சி அமைச்சு அந்த 2021 23க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். நவம்பர் 2021 250 kVயில் 34 பேர் போட்டி போடுறாங்க. எல்லாம் அச்சடிச்ச மாதிரி ஒரே ரேட், 7,51,660 ரூபாய். எல்லாரும் 34 பீப்புளும். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஆளுக்கு 60 வச்சுக்கோங்க. 7 லட்சத்துக்கு கொஞ்சம் குறைக்கிற மாதிரி குறைச்சி 7,29,000 நீங்கள் டெண்டர் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்றாங்க பிரித்து. இந்த அஃபீஷியல் என்ன பண்ணிடணும், எப்படிப்பா 34 பேரும் ஒரே ரேட்டு கோட் பண்ணுவீங்க, என்னப்பா இது பண்ணுறீங்களா, கூட்டு சதி பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். இது உங்களுக்கு எனக்கு இருக்கிற காமன் சென்ஸ் தானே. இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய விலை சந்தை மதிப்பு வெறும் 4,60,000 ரூபாய். நம்ம ஜெம் போர்ட்டலில் போய் மார்க்கெட் பிளேஸ்க்கு கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அதற்கு பிறகு முந்தைய ரேட்டு. இப்போ இதுக்கு 6 மாதம் முன்னாடி அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த மார்ச் 2021 ஒரு டெண்டர் போடுறாங்க. அதுலேயுமே கூட்டு சதிலாம் நடக்குது. எப்படின்னா, அந்த L1 இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 4,62,000 கொட்டேஷன் கொடுத்துறாரு. இந்த L2 இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் சேர்ந்து 5,62,000 கொடுத்துருப்பாங்க. இந்த L1 வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த L2 சாப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவர் 4,62,000 யாரோ ஒருத்தர் சந்தை மதிப்புக்கு கொடுத்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த டெண்டரில் அவங்களுக்கு. ஸோ அந்த 4,62,000 ரூபாய் தான் அதோடைய சந்தை மதிப்பு. இன்ஃபேக்ட் நவம்பர் 2021 315 kVயே ராஜஸ்தான் அரசாங்கம் எப்படி 5,48,000 வாங்கியிருக்கு, எப்படி ஜெம் மார்க்கெட்டில் வெறும் 4,70,000 இருக்குது. எல்லா ஆதாரங்களையும் நமக்கு நினச்சிடுறோம். எல்லாம் இந்த மாதிரி 250 kV 500 kVயில் 7,80,000 இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் மிச்ச ஸ்டேட்லாம் வாங்குறத இவங்க 12.5 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. எல்லாம் அதே மாதிரி அச்சடிச்ச மாதிரி ஒரே ரேட்டு கொட்டேஷன் கொடுக்குறது. இது மாதிரி ஒரு டெண்டரில் 2 டெண்டரில் 7 டெண்டரில் அச்சடிச்ச மாதிரி எல்லாரும் ஒரே ரேட். இதை எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி நம்ம புகாராக கொடுத்துட்றோம். இந்த புகார் மீது விசாரணை நடத்தணும். அப்புறம் விசாரணை பண்ணணும், நல்லா எஃப்ஐஆர் போடணும். இப்போ இது யாருடைய ரோல்லாம் இருக்குது, இப்போ டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டி அவங்க தான் பார்த்துருக்கணும், அவங்க பண்ணலாம். அந்த ஃபர்ம்ஸ் கொல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏன் இதில் இன்வால்வ்டு அப்படின்னா, காசி அப்படின்ற அந்த நபர் சஸ்பென்ஷனில் இருக்கிறாரு. அவர் கொண்டு வராங்க ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக சஸ்பென்ஷனை ரிமூவ் பண்ணி வெறும் இந்த கூட்டு சதி பண்ணுறதுக்காகவே அவரை கொண்டு அவர் செந்தில் பாலாஜி வீட்டில் தான் உட்காந்து ஆப்ரேட்டே பண்ணுறாரு. அவர் எப்படி தினமும் செந்தில் பாலாஜி வீட்டில் போய் தான் வேலையை செய்கிறாருங்கிறதுக்கான ப்ரூஃபை கூட நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அவர் எப்படி தினமும் அவர் வீட்டிலேருந்து செந்தில் பாலாஜி வீட்டில் போய் தான் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கான வீடியோ ப்ரூஃப்லேருந்து எல்லாமே நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்குறோம். இப்போ இதன் மீது விசாரணை என்னங்க, ஃபஸ்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம். அப்போ தான் விசாரணைங்கிறது இருக்குது. ஆனால் இவங்க விசாரணைக்கு அனுமதியை கொடுக்கல. அப்போது என்ன பண்ணுறாங்க, முதல்ல ப்ரிலிமினரி என்கொயரி, டீட்டெயில்டு என்கொயரி, இந்த மாதிரி என்கொயரிங்கிற பேரில் ஃபஸ்ட்டு டிவிஎஸ் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு டீட்டெயில்டு என்கொயரி கொடுங்க, காசி மற்றும் மற்ற நபர்கள் மேலெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அரசாங்கம் 1.5 வருஷம் அதுக்கப்புறம் ஜனவரி 2024 டிவிஎஸ்சி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு 1.5 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிவிட்டு செப்டம்பர் 2025 நம்ம கேஸெல்லாம் போட்டு நம்மளுடைய கேஸோடைய அப்போ சிங்கிள் ஜட்ஜி முன்னாடி ஃபைனல் ஹியரிங் வரதா இருந்தது. அப்போ தான் முதல்ல அனுமதியே கொடுக்குறாங்க அரசாங்கம் விசாரணை நடத்துறதுக்கு. அதுவும் என்னது, டீட்டெயில் என்கொயரி கொடுக்கல. டீட்டெயில் என்கொயரி அகேன்ஸ்ட் மல்டிபிள் பீப்புள் கேட்டதை ப்ரிலிமினரி என்கொயரி அகேன்ஸ்ட் காசி மட்டும் அப்படின்னு மாற்றிடுறாங்க. ஆரம்பகட்ட விசாரணைக்கு தான் அனுமதியை கொடுக்குறாங்க. அதான் கோர்ட் இப்போ என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, the decision to downgrade the investigation from a detailed inquiry to a preliminary inquiry and limit its scope solely to காசி. நம்ம மினிஸ்டர்லேருந்து ஆரம்பித்து சேர்மன்லேருந்து ஆரம்பித்து எல்லாருடைய ரோலும் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் கம்ப்ளைண்ட்டில். ஆனால் இவங்க solely to காசி மட்டும்தான் என்கொயரிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் strongly suggests an attempt by the government and the relevant authorities to suppress the truth, and these actions create a reasonable suspicion of a cover-up designed to shield high-ranking officials and political figures, thereby undermining the integrity of a free, independent and fair investigation. ரொம்ப கிளியர். ஸோ கோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க
இதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிலிமினரி என்கொயரிங்கிற பேரில் கடைசியில் ஒரு காசி மேலே மட்டும் தான் இருக்குது. அதையும் அவங்க ஒழுங்காக பண்ணாங்கன்னா அதுக்கும் ப்ரிலிமினரி என்கொயரினா 2 மாதம் தான் டைம். வெறும் கம்ப்ளைண்ட்டை பார்க்கணும், ஆதாரங்களை பார்க்கணும், ஆதாரங்களை அவ்வளோ அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அப்போ அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது, எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்குது. அப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணி தான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு கடைசியில் ஃபைனல் ஹியரிங்க்கு லிஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, 7ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதி லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் 6ஆம் தேதி வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, we also find that in the complaint of Arapur Ekam, a specific allegation was made against Rajesh Lakhani, the chairman and managing director, that he violated service regulation. அது போய் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லைனில் அடுத்த பேரால பார்க்கலாம். It is also seen from the complaint of Arapur Ekam that allegations were leveled against the minister Senthil Balaji to the effect that V. Kasi, the key conspirator of corruption, appears to be a close associate and is known to have carried out his daily work from the residence of the minister, and prima facie indicates that V. Kasi carried out the illegalities at the biggest and influence of the minister. ஸோ இது ஒரு பக்கம் இந்த மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் இருக்கும்பொழுது டிவிஎஸ்சி சாட் பர்மிஷன் டு கண்டக்ட் டீட்டெயில் என்கொயரி நிறைய பேர் மேலே, ஆனால் ப்ரிலிமினரி என்கொயரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்து மிச்சவங்க மேலெலாம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு கிளியர் காரணமும் அரசாங்கத்து சைட்லேருந்து சொல்லலை. The lack of justification for failing to initiate action against other individuals named in the complaint strongly suggests that the matter was handled improperly அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இன்வெஸ்டிகேஷன், ஸோ திஸ் unexplained omission makes it clear that the procedural integrity of the investigation was compromised, indicating that the complaint was dealt with in a transparent or was not dealt in a transparent or lawful manner அப்படிங்கிறத கோர்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ therefore அறப்போர் இயக்கம் இந்த கோர்ட்டுக்கு வருது இஸ் ஜஸ்டிஃபைட் இன் அப்ரோச்சிங் த ரிட் கோர்ட் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்தது லைனில் வராங்க. இதில் ஒரு பெரிய வேலை என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ப்ரிலிமினரி என்கொயரி நீங்கள் செப்டம்பரில் ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவோம், முதல் வேலையை நான் தான் கம்ப்ளைண்ட் என்னை கூப்பிடணும், லஞ்ச ஒழிப்புத்துறை கூப்பிட்டு என்னப்பா என்னெல்லாம் ஆதாரங்கள்லாம் கேட்டிருந்தாங்கன்னா ஓகே. ஆனால் என்ன பண்ணுறாங்க, என்னை கூடவே இல்லை. கடைசியில் இவங்க மூடணும்னு முடிவு பண்ணிவிட்டு 1ஆம் தேதி என்னை கூப்பிட்றாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி என்னை கூப்பிட்டுட்டு இந்த மாதம் கூப்பிட்டுட்டு இதெல்லாம் கேட்குறாங்க. நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பேராகிராஃப் கேட்குறாங்க. இந்த பேராகிராஃபில் இருக்கிறதுக்கு இதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களா? இதுக்கும் வச்சுருக்கேன். எல்லா டாக்குமெண்ட்டும் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன். மீதி வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட் வேணுமோ சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு வரேன்றேன். அப்புறம் ஒரு 2-3 டாக்குமெண்ட் சொல்கிறேன். சரி, நான் அதை எடுத்துகிட்டு வரேங்கன்னு சொல்கிறேன். அடுத்த நாளே நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து இவங்க டவுட் வருது, இவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு அடுத்த நாளே அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் 2ஆம் தேதியே கொடுத்துட்டேன். கொடுக்கும்போது டிஎஸ்பி வந்து நாங்கள் ஏதோ என்கொயரிக்கு போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இல்லை, வேறு ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கேஸையே பார்க்குற இன்ஸ்பெக்டர் தான் வாங்கினார். அவங்க வந்து டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. எனக்கு டவுட் வந்துடுது. நான் அன்றைக்கி நைட்டே ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்லேயே அனுப்பி அவங்களுக்கு 4ஆம் தேதி காலையிலையும் போய் சேர்ந்துருது. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 4ஆம் தேதி இவங்க கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 4ஆம் தேதி, ஏப்ரல் 4ஆம் தேதி இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி நான் போய் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி நான் போய் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்கிறேன். 4ஆம் தேதி கேஸே க்ளோஸ் பண்ணேன். ஸோ ஏற்கனவே க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணாங்க. கடைசியில் இவனையும் விசாரித்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ அது சொல்கிறாங்க, அறப்போர் இயக்கம் participated in the inquiry on 1/4/2026 and submitted documents on 2/4/2026 when the matter was finally heard by this court. It is seen that all of a sudden on 4/4/2026 the so-called preliminary inquiry was concluded, rendering a finding that there is no material to substantiate the allegations against Kasi and therefore further action is dropped. இது கோர்ட் சொல்றாங்க. The fact that a complaint languishing for nearly 3 years 3 வருஷமா இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைனல் ஹியரிங்னு போட்டோன்னே அவசரமா க்ளோஸ் பண்றீங்களே, கோர்ட் கேக்குது. For nearly 3 years was suddenly concluded when the matter was already under final hearing before the court is highly suspicious. பெரிய சந்தேகத்தை ஏற்படுது. This abrupt haste to close the proceedings at such a critical legal juncture further intensifies doubts regarding the transparency and impartial functioning of DVAC அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிவிஎஸ்சி வந்து ப்ரிலிமினரி என்கொயரின்ற பேரில் அவங்க எப்படி செலக்டிவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க, செலக்டிவாக எப்படி எடுத்து பண்ணுறாங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி கோர்ட்டு வந்து சொல்கிறாங்க, இன் லைட் ஆஃப் த அஃபர்மென்ஷன் we find ourselves unable to endorse the process undertaken by the DVAC or accept the government's unexplained failure to accord sanction against the other individuals. Our aforesaid conclusion is strictly confined to the procedural irregularities involving the selective and delayed grant of sanction அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப கிளியராக கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து இவங்க பண்ண அந்த வேலையை எப்படி வந்து பயாஸ்டாக இவங்க வந்து என்கொயரியை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க
கிளியரா பார்த்திருக்கிறாங்க. In the present case, the procedures adopted by both the state and the DVAC are so heavily marked by unfairness that they fail to inspire any public confidence, creating an absolute necessary for an independent inquiry to ensure the integrity of investigation. All the allegations leveled in the complaints concern public contracting under the authority of the state and are directed against persons who occupy high constitutional and political office in the state. In any circumstances, leaving the matter to be investigated by agencies that function under the administrative control of the state would raise a serious and reasonable apprehension in the public mind about institutional independence. The credibility of the process is as important as its eventual outcome. When a case concerns the integrity of public procurement and involves allegations of conflict of interest at the highest levels, an investigation must not only be fair but also must appear fair அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த ஆர்டரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, டிவிஏசி எல்லா ஃபைல்ஸையும் the investigation pertaining to complaints lodged by the petitioners are hereby transferred to the Central Bureau of Investigation. ஸோ ரிட் பெட்டிஷனை நம்ம ரிட் பெட்டிஷன் அலோவ் பண்ணி எல்லாத்தையும் சிபிஐக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தி டிவிஏசி இஸ் டைரக்டட் டு ஹேண்ட் ஓவர் ஆல் மெட்டீரியல் அவைலபிள் வித் தம் அந்த ரிப்போர்ட் டு த இன்வெஸ்டி. ஸோ டிவிஎஸ்சி எல்லா மெட்டீரியலும் 2 வாரத்துக்குள்ளே ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணதற்கு பிறகு த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்பாயிண்டட் ஷால் கண்டக்ட் டி நோவோ இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஷால் கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்த வேண்டும் என்று தெளிவாக கோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி த ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ சிபிஐக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், டான்ஜெட்கோவாக இருக்கட்டும், டிவிஎஸ்சியாக இருக்கட்டும், இவங்க ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அதாவது சிபிஐ இதை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, வெறும் ஒரு எஃப்ஐஆருக்கு நம்ம 3 வருடம் போராடணும். இதுக்கப்புறம் எஃப்ஐஆருக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ட்ரையல் இருக்குது. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஒரு கரப்ஷன் இவ்வளவு தெளிவாக 30 பேர் 35 பேர் ஒரே ரேட்டை போடுறாங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க, சந்தை மதிப்போட 50% 60% அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி 400 கோடி ரூபாய் நம்மளுடைய பணம் போவதனால்தான் நமக்கு என்ன, இன்றைக்கி கரண்ட் பில்லு ஏறிப்போகுது. நம்மளோட கரண்ட் பில் ஏறுவதற்கு இதான் காரணம். சமீபத்தில் நான் இதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தேன். அந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு நான் தனியாகவே அவருடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து வீடியோ போட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நான் தனியாக வந்து நம்ம ஒரு வீடியோவாக நாளைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். இன்றைய தினம் நான் இந்த கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்கிறது, இது ஒரு பெரிய விக்ட்ரி. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் விக்ட்ரி தான், பட் சிட்டிசன்ஸால் போராட முடியும். இவ்வளவு பெரிய ஊழல்களை எதிர்த்து நாம் போராட முடியும், நம்ம வந்து அதற்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம நகர்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விக்டரியாக நான் பார்க்குறேன். இந்த நேரத்தில் தொடர்ந்து அறப்போர் இயக்கத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து போராடுவோம், அறப்போர் செய்வோம். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான். நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.